இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு யார் வந்தானாம்? சோதனைக்காரன். சாத்தானுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, சாத்தானுடைய பெயர்களில் ஒன்றுதான் சோதனைக்காரன். அவன் நம்முடைய ஆண்டவரையே சோதிக்க வந்தவன் அல்லவா? சிந்தித்து பாருங்க. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை விட்டு விடுவானா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க. இவன் கர்த்தருக்கு ஒரு பெரிய எதிரி. அதே போன்று அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவன் பெரிய எதிரி. ஆகவே இதை நாம் சில நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, அவனுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய ஜனங்களை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், பிரித்து தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும். இழுத்துவிட்டு என்ன செய்வான்? பாதாளத்திலே கொண்டு போய் தள்ளிவிட வேண்டும். இதுதான் அவனுடைய முழு நோக்கமும். அதனால் பலவிதமான தந்திரங்களை அவன் பயன்படுத்துவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவருடைய தந்திரங்களை அறிய வேண்டுமாயின் நாம் அவனுடைய பெயர்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவனுடைய பெயர் அவனுடைய செயலை கொண்டு உருவானது. ஆகவே அவனுடைய பெயர்கள் என்னென்று அறிந்து அந்த சுபாவத்தால் தந்திரமாய் அவர் மற்றவர்களை பிடித்து விடாதபடி, நம்மை பிடித்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அதுதான் அவன் அந்த சுபாவத்தால் அந்த தந்திரங்களை அவன் கை கொள்ளுகின்றார். சரி, இப்பொழுது நாங்கள் 2 கொரிந்தியரை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய பெயர் என்னவாம்? சொல்லுங்க, இவருடைய பெயர் என்னவாம்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன். பின்னாகவே ஆண்டவர் இயேசு இவனை அழைக்கும் பொழுது உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அங்கே அழைக்கின்றார். பின் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதன் மகிமையையும் இவனுக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆண்டவருக்கு அவன் கொடுத்த அந்த சோதனையின் போது அவன் என்ன செய்திருக்கிறான்? இந்த காரியங்களை சுட்டி காட்டுகின்றான். ஆண்டவருக்கே, படைத்த தேவனுக்கே, இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கே சுட்டி காட்டுகின்றான். பின்னாகவே அருமையானவர்களே, அதனுடைய காரியம் என்ன அங்கே பார்க்கிறோம். யாரெல்லாம் தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக ராஜ்யத்தையும் அதன் மகிமைகளையும் அவன் கொடுக்கிறான். பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாகவே அவன் என்ன செய்கிறான்? அவனை தாழ்ந்து பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது சாஷ்டாங்கமாக விழுந்தவுடைய காலை கட்டி பிடிப்பவர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை அவன் மகிமையையும் அவன் அங்கே கொடுக்கின்றான். எனக்கு அருமையானவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே பாருங்கள், பல சொத்துக்களுக்கு சொந்தமாயும் இன்றைக்கு உலக அரசியல் தலைவர்களின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாயும், இன்னுமாக மனுஷருடைய பந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் அந்த மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் வாழ்பவர்களை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள், அதாவது இன்றைக்கு தேவனை அறியாத அல்லது ரட்சிப்படையாத ஜனங்களை குறித்து அல்ல, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற காரியம் இது தேவன் தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். அவ்விதமாக வேதத்தில் எங்கும் இல்லை, ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அவ்விதமாக அவர் சொல்லுவது மட்டுமல்ல, தாங்கள் தான் தேவனோடு நெருங்கி வாழுகிறவர்கள், தேவனோடு எப்பொழுதும் பேசுகிறவர்கள், தேவன் தங்களோடு பேசுகிறார், நாங்கள் அவரோடு பேசுகிறோம், இதை சொல்லும்படி சொன்னார், அதை சொல்லும்படி சொன்னார் என்று சொல்லி அவர்கள் தங்களை அவ்விதமாக காண்பிக்கிறார்கள். அனைவரும் இந்த வேளையிலே அருமையானவர்களே, நீங்கள் இந்த சத்தியத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் சாத்தானின் காயிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சாத்தானின் ஊழியர்களை தேவனுடைய ஊழியர்களாக இன்றைக்கு கனப்படுத்தி நடக்கிற ஒரு கூட்டம், அவர்களும் கூட எவ்வளத்தை சொன்னாலும் அவர்களுக்கு உணராதபடி அவன் என்ன செய்திருக்கிறானாம்? மீண்டுமாக அந்த வசனத்தை வாசியுங்க. சொன்ன வசனத்தை. ஆம், சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். பின்ன இந்த சுவிசேஷ ஒளி இந்த ஜனங்களுக்கு செல்ல விடாதபடி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருப்பதினாலே நீங்க பாருங்க, இன்றைக்கு அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? இவர்களை பின்பற்றுகின்ற கூட்டங்களாக காணப்படுவார்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற, அதாவது தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எனக்கு அருமையான கர்த்தருடைய சுவிசேஷம் என்ற உடனே நாங்கள் ஏதோ அற்ப காரியமாக சிலர் நினைப்பது, அது தேவனுடைய சாயல். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களிலே அது போய் பிரகாசிக்க முடியாதபடி குருடாக்கி வைப்பதே இந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய ஒரு தந்திரமாயிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஆகவேதான்
தேவனுடைய இந்த வார்த்தைகளை விட பாருங்க, இன்றைக்கு இந்த சாத்தானின் ஊழியக்காரருடைய வார்த்தைகளையே இன்றைக்கு பெருசாக எண்ணுகிறார்கள், பெருசாக கனப்படுத்துகிறார்கள். கர்த்தர் பேசுவது அவர்களுக்கு முக்கியமல்ல, இவர்கள் பேசுவதுதான் அவர்களுக்கு தேவ வாக்காய் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை குறை சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் தாங்களுடைய அபிமானிகளை குறை சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கவே மாட்டார்கள். ஆகவே இவர்களும் அவர்களோடு சேர்ந்து அந்த நரக அக்கினியிலே பங்கு அடைபவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது சத்தியம், சத்தியம். அவர்கள் ஓடி ஓடி சேர்ச்சலுக்கு போகலாம், சபைகளுக்கு போகலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், தசனபாங்கள் கொடுக்கலாம், ஓடி ஓடி எதையும் செய்யலாம். அருமையானவர்களே, அவர்களுடைய இறுதி முடிவு என்ன தெரியுமா? நரக அக்கினி. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அவர்களின் இருதயத்தை இவன் கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். அது ஒரு பொழுதுமே அது விடுதலை பெறாது. ஏனென்றால் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையான சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் அரசியலில் ஈடுபடுகிறார்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள், உலகத்தாரோடு ஒத்து போகிறார்கள். இவ்விதமாக அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய அடிமைகள். அருமையானவர்களே, இந்த பிரபஞ்சத்தின் அவனுக்கு பேர் தேவன் தான். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு பகை. சரி, அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த சாத்தானுடைய இன்னொரு பெயர் என்னவா? ஆகாயத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்து அதிகார பிரபு. எனக்கு அருமையானவர்களே, இவனுடைய சுபாவம் என்ன? நாம் இந்த சுபாவங்களை பார்க்க, இவருடைய சுபாவம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்க பண்ணி என்ன செய்கிறார்? தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை அவன் முறித்து விடுகிறான். இதுதான் அவனுடைய தந்திரம். அருமையானவர், வேதத்தை வாசிக்க, அதை தியானிக்க நேரங்கள் செலவழிக்க விடாமல் பல பல வேலை பழுக்களை அவர்கள் மேல் சுமத்தி விடுகிறார். இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இதுதான் அவருடைய முக்கிய வேலை. ஏனென்றால் இவைகளை சுமத்தி விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள்? களைத்து போயிடுவார்கள். அவர்கள் தேவனை தேட மாட்டார்கள். ஒரு வேலை முடிய அடுத்த வேலை, அந்த வேலை முடிய இன்னொரு வேலை, இன்னொரு வேலை முடிய இன்னொரு வேலை, இப்படி வேலைக்கு வேலை மேலே கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் தேவனோடு உறவாட நேரம் இருக்காது. பாருங்க, இதுதான் அவனுடைய தந்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் புத்திரர் பாருங்கள், நீங்கள் அறிவீர்கள், இந்த இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே பார்வோனிடத்திலே மோசே மூலமாக அங்கே ஒரு நிபந்தனை வைக்கப்படுகிறது. அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆகவே அவர்களை விடு என்று சொல்லி அங்கே கேட்கப்படும் பொழுது இந்த பார்வோன் செய்த காரியம் என்ன? தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு
இவர்களுக்கு வேலை இல்லாததினால் தான் என்ன செய்கிறார்கள்? அந்த தேவனை ஆராதிக்க வேண்டுமா. ஆகவே இவர்களுக்கு மூச்சு விடாமல் வேலையை அள்ளி கொடு என்று சொல்லி கட்டளையிடுகிறார். வேதத்திலே இந்த பார்வோன் சாத்தானுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அப்பொழுது அங்கு வேலை அவர்களுக்கு மூச்சு விட முடியாத வேலை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கு வேலை செய்யும்படியாக அவர்களுக்கு விடாமல் வேலை கொடுக்கும்படியாக பார்வோன் கட்டளை பிறப்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் வாசிக்க, அவரை ஆராதிக்க, சபையிலே தேவன் பேசும் போது அதை கேட்பதற்கு அதற்கு அவர்களுக்கு ஒரு சக்தி இல்லாமல் செய்ய, அதற்கு அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவதற்கு தியானிப்பதற்கு கூட நேரமே இல்லை. செய்வது என்ன? பிசாசினுடைய தந்திரம். அந்த ஆகாயத்து அதிகாரத்து பிரபுவின் தந்திரம். அருமையானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆளுகை வருகிறதா என்பதை நீங்கள் அவதானித்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போன்று அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அல்லது போனால் நிச்சயமாக அவனுடைய வலைக்குள்ளே அகப்பட்டு விடுவோம். தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே பாருங்கள், கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை உருவாக்குகிறது அவன். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள அந்த ஐக்கியத்தை உடைத்து அதனுள்ளே இடவெளியை உருவாக்குறவன் சாத்தான். அதை செய்கிறான் அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே. அவன் கொண்டு வரும் சோதனையின் மூலமாக என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. இறுதியிலே நீங்கள் இருந்து நினைத்து பாருங்கள், கீழ்ப்படியாமை. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத நிலையை அங்கே கொண்டு வருகிறான். ஆதாம் ஏவாள் இந்த போதனையில் தான் விழுந்தார்கள். பாருங்கள், எங்கே? அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கும் பொழுதே அவன் என்ன செய்தான்? அவர்களை கீழ்ப்படியாமையின் பாவத்துக்குள்ளாக வழிநடத்தினார். சவுல் ராஜாவை பாருங்கள், இதே சோதனையிலே அவரை விடப்படினார். ஆகவே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக பார்ப்போம். சாத்தானுடைய மறு பெயர் என்ன தெரியுமா? சர்ப்பம். சர்ப்பம் சர்ப்பம் என்று எண்ணும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும் தந்திரம். காட்டு மிருகங்களிலும் காட்டு ஜீவன்கள் எல்லாவற்றிலும் மிகவும் தந்திரமானது சர்ப்பம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தந்திரமே அவனுடைய சுபாவம். இன்றைக்கு நல்ல பாம்பு என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள், சிலர் அடிக்க மாட்டாங்க. நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. சில பேர் அதுக்கு பால் கொடுப்பாங்க, குடிக்கட்டும் என்று. நல்ல பாம்பு. அருமையானவர்களே, பார்க்க நல்ல பளபளப்பாத்தான் இருக்குது. அதனோட போயிட்டு விளையாடுவீங்களா? சிந்தித்து பாருங்க. நல்ல பாம்புன்னு சொல்றீங்களே, விளையாடுங்களா? அதோட ஐக்கியம் வைக்க முடியுமா? முடியாதே. ஒரு கொத்து கொத்தினால் மரணம். அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த சர்ப்பம் அழகாக இருப்பான், அழகாகத்தான் இருப்பான். அதனாலதான் இந்த சர்ப்பம் அந்த வேஷம் தரித்து வந்து அந்த நம்முடைய ஆதி பெற்றோரை வீழ்த்தினார். தந்திரம். ஆகவே நம்முடைய ஆதி பெற்றோரை எவ்வளவு அழகாக வஞ்சிச்சார் என்பதை பாருங்களேன். எங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே கர்த்தரோடு நெருங்கி எப்பொழுது உறவாடி கொண்டிருந்த நம்முடைய ஆதி பெற்றோரை எப்படி தந்திரமாக வஞ்சித்தார் என்றார். நாம் எல்லாம் எந்த மட்டும் சிந்திச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை ஏவாளை வஞ்சித்தது போல வஞ்சித்தது போல. உங்கள் மனதும் ஆம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி ஆம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்களை குறித்து பயப்படுகிறார். இதன் மூலமாக இவர்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி பயப்படுகிறார். அருமையானவர்களே, ஆம், பயப்பட வேண்டிய காரியம். வஞ்சனைகள் இந்த காலங்களிலே அவனுடைய வஞ்சனைகள் பலமாக கிரிய செய்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி அது கிரியை செய்கிறது. வசனத்தை நன்றாக வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த காலங்களிலே அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை விட புதிதாக முளைக்கிறது பாருங்க. அந்த உபதேசிகளுடைய வார்த்தைகளுக்கு தான் இன்றைக்கு செவி கொடுக்கிறாங்க. இது எங்கே என்றதை நீங்க இந்த வார்த்தையை கொண்டு சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும். இது சர்வசாதாரணமாக எடுக்கிற காரியம் அல்ல. இன்றைக்கு புது உபதேசிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த உபதேசிகளோட வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கிறாங்களே தவிர கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து பேசுகிறாரே அதுக்கு செவி கொடுக்கிற இல்ல. அந்த ஊழியன் அப்படி சொன்னானே, இந்த ஊழியன் அப்படி சொன்னானே. கர்த்தர் பேசுகிற இடம், அருமையானவர்களே, சபையிலே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுகிற இடம் சபையிலே. அதே சபையாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தரோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் பேசுகிறதை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆதி பெற்றோர் தான் அதற்குள்ளே இன்னொரு உபதேசியினுடைய சத்தத்தை கேட்டதினாலே இன்றைக்கு இந்த உலகம் சாபத்தை பெற்றுக் கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சபைக்குள்ளே இருந்து கொண்டே இன்றைக்கு பல உபதேசிகளுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நிச்சயமாக அதற்குள்ளே தான் நாங்கள் விழுவோம் என்பதை மறுக்க முடியாத சத்தியம். இது நான் அல்ல, சத்தியம் தான் சொல்லுது. ஆகவே அதற்கு செவி கொடாமல் என்றால் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு செவி கொடாமல், கர்த்தருடைய சபைக்கு செவி கொடாமல், சபைக்கு வெளியே எது இருக்குதான்? சர்ப்பம். அது வேஷங்கள் போட்டு வரும். அதுக்குள்ள பிடிச்சு கொள்ள முடியாது. நம்முடைய ஆதி பெற்றோரோடு பெற்றாலேயே பிடிச்சு கொள்ள முடியலையே. சர்ப்பங்கள். சபைக்கு வெளியே ஊழியம் இல்லை. பின்ன சபைக்கு வெளியே இருந்து வருகிறதெல்லாம் சர்ப்பம், அதனுடைய சத்தம். இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு அநேகர் பின்பற்றாங்க பாருங்க. இன்றைக்கு அநேகர் பின்பற்றாங்க, சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, கடந்த வாரம் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். அவன் என்ன சொல்றான் சனங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு என் சிலுவையில் அறையப்பட்டார், உங்களுக்கு தெரியுமா? அவர் பிழையாக ஜெபிச்சு போட்டார். ஆறாம் இயேசு பிழையாக ஜெபிச்சுட்டாரா? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபிச்சாரே. இவர் தான் யோசிக்காமல் அங்க விட்டாரா? அதான் எப்படி? அதற்கும் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லி கைதட்ட ஒரு கூட்டம் இருக்குத்தான். அதான் சொன்ன அநேகர் வஞ்சனைகளில் அகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு காரியம் இல்லை அருமையானவர்களே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ஆதாம் ஏவாளுடைய பரிதாப நிலை அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்ததினாலே அங்கே அப்படியே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்குட்பட்டவர்களாய் இராமல்
வஞ்சிக்கப்படுவோமாயில் அவருடைய வருகையிலே கைவிடப்படும் ஒரு ஆபத்து நிச்சயமாக உருவாகும். அருமையானவர்களே, சபைக்குள்ளே நாங்க இருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே சபையை அப்படியே கட்டடத்தோடு பேர்த்து கொண்டு போவார்கள். இல்லை, அப்படிதான் சில பேர் நினைக்கிறார்கள். இல்லை, சபைக்குள்ளும் கைவிடப்படுகிறவர்கள் உண்டு என்பதை கடந்த காலத்திலே உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவார். வயல் என்றால் என்ன அர்த்தம்? சுவிசேஷ ஊழியம். அந்த சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றானே, இருவராய் செல்லுங்கள், சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அங்கே இருவரில் ஒருவர் எடுக்கப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்ததாக சாத்தானுடைய அடுத்த மறுபெயர் என்ன தெரியுமா? கட்சிக்கிற சிங்கம் போல. கட்சிக்கிற சிங்கம் அல்ல, செக்கட்சிக்கிற சிங்கம் போல அவனுடைய மறுபெயர் இருக்கிறது. இந்த கட்சிக்கிற சிங்கம் பாருங்க, பொதுவாக காட்டுக்குள்ள இருந்து கட்சிக்கும் பொழுது காடே அதிரும், மிருகங்கள் எல்லாம் பதறி ஓடும். என்ன தெரியுமா? தங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி பயந்து கலங்கி போய் அறம்புறமா ஓடுவதை நீங்கள் சில இடங்களிலே படங்களிலே கூட காண முடியும். ஏனென்றால் காட்டு ராஜா சிங்கம், அதனுடைய சத்தத்துக்கு காடே அதிரும். அப்படியே அருமையானவர்களே, தேவ ஜனங்கள் மத்தியிலே இந்த கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பயத்தையும் தீலையும் உருவாக்குகிறார். அது இவனுடைய தந்திரம். என்ன தந்திரம்? தேவ ஜனங்கள் மத்தியிலே இவ்விதமான பயத்தையும் அந்த கலக்கத்தையும் அவன் உருவாக்கும் பொழுது அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே அவர்கள் கலங்கி போகிறார்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே கலங்கி போகிறார்கள். தேவனினுடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று சொல்லி கலங்கி போகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் தேவனுக்குள்ளே உறுதியாயிருந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பதறி போய் பயந்து போய் நிற்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது விசுவாசம். பின்னாகவே அதை தகர்த்து போடுவது இவனுடைய தந்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விதமாக தந்திரமாக அவன் செயல்படுறான் பாருங்க. அவனுடைய பெயருக்கேற்று அவன் செயல்படுவான். சில தேவனுடைய பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் பயப்படுறாங்க. எதற்கெடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எதிர்காலத்தை குறித்த பயம், சிலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயம், இன்னும் சிலர் தங்களுடைய வியாதியை குறித்த பயம், இன்னும் சிலர் தங்களுடைய தனிமையை குறித்த பயம். அவன் பயத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை கலங்கடிக்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தேவனோடு இருக்கிற உறவில் இருந்து அவன் பிரித்து விடுகிறான். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இதனுடைய பலன் என்ன நடக்கிறது தெரியுமா? இறுதியிலே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் சந்தேகிக்கும்படியாக செய்து விடுகிறார். 1 பேதுருவிலே 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை கை செய்து வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஆம், ஆம்,
உண்ணலாமோ என்று ம். வகை தேடி சுற்றித் திரிகிறார். பகை தேடி சுற்றித் திரிகிறார். ஆகவே அப்போஸ்தலராகிய பேதுரு என்ன ஆலோசனை சொல்லுகிறார் தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்க, 5ஆவதாக நாங்கள் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு விசை வாசியுங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் யோவான் 8:14 படியா பாருங்க. யோவான் 8:14 8:14 வசனம் பிள்ளையா வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியின் ஊடாக நாங்கள் இன்னொரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன். வாசிங்க என்ன இருக்கு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். பின் ஆகவே ஆண்டவர்தான் இயேசுதான் அந்த வழி என்று சொல்லி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா? சரி, அந்த அறியாமல் இருக்கிறார்களே, பின் அப்படி என்றால் அவருடைய சாட்சியை கூட இன்றைக்கு ஜனங்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கும் அறியாதவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாதென்று ஒரு கவிஞன் பாடினான். வந்தது தெரியும், போவது எங்கே என்று சொல்லி அவன் பாடினான். வாசல் நமக்கே தெரியாதென்று சொல்லி அப்படியே போயிட்டான். எங்க போனான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு நானே வாசல் என்றார். ஆனால் அந்த கவிஞனோ தெரியாமலே போனான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமோ அந்த வாசல் தெரியாதென்று செல்லக்கூடாது. அந்த வாசலாலே நாங்கள் செல்ல வேண்டும். பின் ஆண்டவர் இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி சொன்னார். பின் ஆகவே சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றும் சொன்னார். அப்படி என்று இருக்கும் பொழுது இன்றைக்கு சத்தியம் என்ன? இயேசுவே வாசல். பின் ஆகவே இந்த வாசலால் செல்ல முடியாமல் பிசாசு என்ன செய்கிறான்? ஜனங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். பின் ஆகவே இதன் மூலமாக அவன் செய்கிற தந்திரம் என்ன என்று பார்த்தால், மக்களுக்கு மரணம், அந்த ஜனத்துக்கு மரணம் உண்டாகிறது. அப்படி என்றால் அவனுடைய பெயர் மனுஷ கொலைபாதகர். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்,
இந்த பெயரின் கீழ் அவன் பல முகங்களை கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? பொய்க்கு பிதா என்று ஒரு பேர் உண்டு, கள்ள தீர்க்கதரிசி என்று பேர் உண்டு, கள்ள கிறிஸ்து என்று அவன் அழைக்கப்படுகிறான், அந்தி கிறிஸ்து என்றும் அழைக்கப்படுகிறான். இன்னுமாக அருமையானவர்களே, அவன் களைகளை விதைக்கிறவன் என்றும் அறியப்படுகிறான். பின்னர் இவனுடைய இத்தனை பெயர்களுக்குள்ளும் அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? மனுஷ கொலை பாதகம். இந்த ஜனங்களை கொல்லுகிறதே அவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னர் ஜீவனை கொடுக்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஜீவனை எடுக்கிறான், அழித்து போகிறான். இவனோ அவைகளை கொல்லுவதற்கு வகை தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவோ அவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கி தம்மோடு கூட அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இவனோ அவைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, பிற மதங்களில அவர்களுடைய போதனை ஒன்றிருக்கிறது. துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம். துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம். இதை நீங்கள் உங்களுடைய கடந்த காலங்களில் இருந்த மதங்கள் மூலமாக அறிந்திருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவதாரங்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது வந்து துஷ்டர்களை எல்லாரையும் கொன்று நல்லவர்களை காப்பாற்றினார்களா? இதுதான் அதனுடைய அர்த்தம், இந்த போதனையின் அர்த்தம். அப்படியாயின் அந்த அவதாரங்கள் வந்து துஷ்டர்களை கொன்று நல்லவர்களை காப்பாற்றி இருந்தால், முதலாவது நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், நல்லவர்கள் யார்? இந்த காப்பாற்றி இருக்கிற நல்லவர்கள் யார்? அப்படி என்றால் இன்றைக்கு நம்மையும் அதிலே சேர்த்துக் கொள்ளலாம் தானே? இப்பொழுது சிந்திச்சு பாருங்க, நாம் நல்லவர்களா? சரி, அவர்களுடைய போதனைகள் அப்படி இருக்கட்டும், அதை பேரால நிரூபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அதாவது துன்மார்க்கரையும் அவர்களையும் நல்லவர்கள் ஆக்கத்தான் இயேசு வந்தார், அழிக்கவல்ல. ஆகவே அருமையானவர்களே, இந்த சத்துரு சாத்தான் அவனது திருடன். ஆகவே அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். சத்தியம் அவனிடத்திலே இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை என்று சொல்லுகிறார். அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்க்கு பொய்யன், அவன் பொய்க்கு பிதா. அவன் எப்பொழுது எதை பேசினாலும் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுவான். அவன் பொய் தான் பேசுவான், ஒரு நாளுமே உண்மை சொல்ல மாட்டான். நம்முடைய ஆண்டவரை பாருங்க, நம்முடைய ஆண்டவரை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்திலே பிறந்தேன் என்று சொல்லுகிறார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்திலே பிறந்தேன். எனக்கு அருமையானவர்களே, சொல்லிவிட்டு சொல்றார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறார். நாம் ஏன் பிறந்தோம்?
அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். நான் மறுபிறப்பை பற்றி கூறுகிறேன். ஏன் நான் மறுபடியும் பிறந்தோம்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் பிறந்தது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. சபையிலே போய் கைதட்டி தேவனை ஆராதித்து பாடி எல்லாம் முடிய விட்டு கேக் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா போய்விடுறது மட்டும்தான் சபை என்று இல்லை. இன்றைக்கு அதுதான் சபை என்று அநேகர் நிற்கிறார்கள். அருமையானவர்களே, சபை என்பது என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படி உருவாக்கப்படுகிறது. சாத்தானுக்கு அடிமையாய் இருந்து கிறிஸ்து அதிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஆக்குறதா சபை. கிறிஸ்துவுக்கு அடிமையாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்டது எதற்காக? அதற்காகத்தான் வேறு விரிக்கப்பட்டது. தேவனுக்கு ஊழியம் செய்ய, சாத்தானுக்கு அல்ல. தேவனுக்கு ஒன்று தேவனுக்கு ஊழியம் அல்லது சாத்தானுக்கு ஊழியம். ஆகவே சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க, இதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். அருமையானவர்களே, இந்த ரட்சிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் நம்முடைய சபையிலே சேர்த்தார். அதிலிருந்து பயிற்சி வருவதற்காக. அதான் இது பயிற்சி இடம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பலவிதமான குறைகள் இருக்கும். நாம் நாளுக்கு நாள் அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அந்த குறைவுகளை கண்டு 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 நாளுக்கு நாள் வளர்ந்து போகின்றது. அதுதான் மறுரூபம் என்று சொல்லுகிறோம். உங்களை பல தடவைகள் சொல்லி தந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய நோக்கம் நம்மால் இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நாம் நிறைவேற்றப்படவில்லை, அவருடைய நோக்கம் நிறைவேறப்படவில்லை என்றால் நாம் சபைக்கு வெளியே நிற்கிறோம் என்பதை அர்த்தம். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்கு வெளியே நிற்கிறார்கள்? சபையிலே இருந்து கொண்டே சபைக்கு வெளியே இருக்கிறோம். சபை இல்லாமலே சபைக்கு வெளியில் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே கோடி என்று சொல்லலாம். என அருமையானவர்களே, ஆண்டவரே சொல்லுகிற சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறார் இயேசு சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தின் ஞாபகம் வருகிறது அல்லவா? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லும் பொழுது ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தே பாருங்க, அங்கே போய் பொய்க்கு பிதாவினுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு உட்படாதவர்களாய் இருக்கக்கூடாது. சபைக்கு உட்படாதவர்களாய் இருக்கும் பொழுது மனுஷ கொலைபாதகனுடைய கண்ணில் இருந்து நாம் தப்பவே முடியாது. நிச்சயமாக பிடிச்சிடுவார். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவும் தான் தேவன் நம்மை மறுபடியும் பிறக்கும்படியாக செய்தார். ஆகவே அதற்காக பிறந்த நாம் இவைகளை மறந்து நாம் வாழும்போது மனுஷ கொலை பாதகன், அதாவது மனுஷ கொலை பாதகனாக அவனுடைய அடிமைகளாக நாங்கள் எங்களை அறியாமலேயே மாறிவிடுகிறோம். ஏனென்றால் அவர் அடிமைப்படுத்தி விடுகிறார். இன்றைக்கு இலங்கை தேசத்திலே ஊழியத்திலே சில சந்தர்ப்பங்களிலே அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது. செய்திகள் கொடுப்பதற்காக உண்டாகிறது. நான் சொல்லுகின்ற காரியம், இலங்கை தேசத்திலே அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுடைய முறைப்பாடுகள் எல்லாம், பிள்ளைகள் தங்களுடைய சொல்லுகளை கேட்காமல் தங்கள் இஷ்டங்களுக்கு திரிகிறார்கள். அப்பொழுது நான் சொல்லுகிற ஒரே காரியம், அது பிள்ளைகளின் குறையல்ல, பெற்றோரிலே தான் தவறு. பெற்றோரிலே தான் தவறு. ஆனால் இனியும் நீங்கள் அசட்டை பண்ணாமல் பிள்ளைகளை அனுப்புங்கள், சபைக்கு அனுப்புங்க, சபைக்கு அழைத்து வாங்க என்றால் அநேகர் அதிலே அக்கறையிட்டிருக்கிறார்கள். அதனால நாங்கள் அவர்களுக்கு அப்படியாக சொல்லுவதும். ஆகவே அருமையானவர்களே,
கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நாம் மறுபடியும் பிறந்திருக்கிற நாம் இவைகளை நாம் மறந்து நடந்து விடக்கூடாது. நம்முடைய சந்ததிகள் கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட வேண்டும். அருமையான வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லுகிறது. எசேக்கியேலிலே 18வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 18:20. எசேக்கியேல் 18:20. அதை அடையாளப்படுத்தி வருகின்ற பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் தான் சுமக்க வேண்டும். நான் செய்கிற பாவத்தை நான் தான் சுமக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற பாவத்தை நீங்கள் தான் சுமக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். ஆகவே சத்தியம் மற்றவர்களுக்கு சென்றடைய நாம் பல வழிகளிலே தடையாக நாம் இருக்கக்கூடாது. நாங்கள் இருப்போமாயின் அதன் மூலமாக ஒரு ஆத்துமா சாகடிக்கப்பட்டால் அது நாமே மனுஷ கொலைபாதகனாய் மாறி விடுகிறோம். பாருங்க, இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நாங்கள் நிச்சயம் சாத்தானுடைய தந்திரம் என்று இல்லை. நாம் சில நம்முடைய பலவீனம் என்று நினைத்து விடுகிறோம். இல்லை, சாத்தானுடைய தந்திரம் நம்மை கொண்டே மற்றவரை கொலை செய்வார். அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8-9. துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை நீ துன்மார்க்கத்திலே அவன் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை நீ அவனுக்கு சொல்லாமல் போனால் துன்மார்க்கன் அவன் தன்னுடைய அக்கிரமத்திலே செத்து போயிடுவான். ஆனாலும் பாத்தீங்களா, அவனுடைய இரத்த பழியை நான் உன்னிடத்திலே கேட்பேன். அருங்க கொஞ்சம் அதை பாருங்க. என்னண்டா, ஒருவன் சாக போறான், என்னத்துல? பாவத்துல சாகுறான், செத்து கொண்டிருக்கிறான், மரண பாதையை நோக்கி, நரக பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவரை தடுத்து நிறுத்துகிற காரியம் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் தடையாக, நாம் சுவிசேஷம் சொல்லாமல் அல்லது அதற்கு தடையாக நாம் இருப்போமாயின் அந்த சுவிசேஷம் அவனை சென்றடையாது. இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளுது. அவனுக்கு சென்றடையாது. யார்? அங்கே நரக பாதாளத்தை சென்று கொண்டிருக்கிறான். அவன் போய் என்ன செய்கிறான்? அவன் போய் பாதாளத்துல விழுந்துட்டான். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனுடைய அந்த இரத்த பழியை உன்னிடத்திலே நான் என்றால் நீதான் கொலைவாளன். அவனை கொலை செய்து விட்டார். அடுத்தது வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன்னுடைய வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் அக்கிரமத்திலே சாவான், நீ தப்பிடுவாய். ஏண்டா நீ இந்த கடமையை செய்தாய், சரியா? நீ தப்பிடுவாய். பார்த்தீங்களா? ஆம், அருமையானவர்களே, அந்த பழி நம்மிடத்திலே கேட்கப்படும். இது எவ்வளவு பயங்கரமானது பார்த்தீங்களா? ஆகவே கேட்கப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியும் தானே என்ற நிலைமை என்று சொல்லி சில பேர் தப்பித்துக் கொள்வதை நான் என்னுடைய ஊழியப்பாதையில காண்கிறேன். கர்த்தருக்கு தெரியும் தானே, ஏன் சொல்ல இல்லை? அது கர்த்தருக்கு தெரியும் தானே, அதனுடைய பிரச்சனை. இப்படி தேவ பிள்ளையோர் சொல்லுவார்கள். அது வேதத்தில் இல்லாத வார்த்தை. இது வேதத்தில் இந்த வார்த்தைக்கு இடமே இல்லை.
இது அவவிசுவாசிகள் கூறுகிற வார்த்தை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை இங்கு வேதத்தில் இடமில்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மற்றபடி வேறொன்றும். ஆகவே தேவனுடைய ஆலோசனைக்கு அப்படியல்ல ஆண்டவர் என்று சொன்ன மனிதனை உங்களுக்கு தெரியும் தானே? யார் அப்படியல்ல உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. அப்படியல்ல ஆண்டவர் என்று சொன்னது யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியல்ல ஆண்டவரே, அவருடைய ஆலோசனைக்கு மேலாக எடுத்து நிற்கிறார். அப்படியல்ல ஆண்டவரே. அந்த அப்படியாக அந்த ஆலோசனையை, தன்னுடைய ஆலோசனையை கர்த்தருக்கு முன்பாக வைத்த அந்த லோத்துடைய முடிவை நீங்கள் அறிவீங்க தானே? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலத்திலே பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி கொண்டே போறாங்க, நிறைஞ்சு கொண்டே போறாங்க. நமக்கு நாம் அதை கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க பெருகி கொண்டே போவாங்க. கள்ள போதர்கள் பெருகி கொண்டு போறாங்க. சாத்தானின் ஊழியர்கள் பெருகி கொண்டு போறாங்க. நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க. அருமையானவர்களே, புது புது ஊழியர்கள் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. இவர்கள் மூலமாக களைகள் விதைக்கப்படுகிறது. ஆண்டவரோ என்ன செய்கிறார்? நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களோ என்ன செய்கிறார்கள்? கள்ள விதைகளை விதைத்து, அதாவது களைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எதை செய்கிறாரோ அதற்கு எதிராக செயல்படுவதால் இவன் சாத்தானுடைய வேலை, அதனுடைய தந்திரம் அதுதான். ஆகவே இவன் மூலமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்குள் பலன் கொள்ளாதபடியும் கர்த்தருக்குள் பிரகாசம் அடையாதபடியும் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? சாத்தானுடைய தந்திரத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நீங்க இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களை நம்பி இன்றைக்கு ஜனங்கள் அவர்களை திரளாக பின்பற்றி செல்லுகிறார்கள். அதற்கு எங்களுடைய சிலர் இன்றைக்கு ஊழியர்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா? சபை ஊழியர்களையே இதை புரிந்து கொள்ள முடியாம இருக்கல. எப்படித்தான் ஜனத்துக்கு போதிப்பாங்களோ நமக்கு தெரியாது. வர்ற ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்களுக்கு நல்லா பூசி, மெழுகு பூசி, சமாதானம் என்று பூசி அவர்களை அனுப்பி விடுறாங்க. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் சசலபாக காணிக்கை கிடைக்கும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி சிரிக்க முடியாது. நாம் ஒரு நாள் கர்த்தரை கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பார். அந்த ஆத்துமா அழிந்து போறது கர்த்தர் நம்மிடத்திலே பொறுப்பு கேட்பார். ஆகவே நாம் அப்படி இருக்க முடியாது. ஆகவே கர்த்தருக்குள்ளே நாங்கள் பிரகாசம் அடைய வேண்டும். இப்படி பல ஊழியர்களை நம்பி செல்லுகின்ற எத்தனையோ மக்கள் பின்பற்றி செல்கிறாங்க. கர்த்தருடைய சபைக்கு தூரமாகிக் கொண்டே போறாங்க. கர்த்தருக்கு தூரமாகிக் கொண்டு போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஜோபுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட சாத்தான், ஜோபியுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட சாத்தான் என்ன செய்தான்? தோற்று போயினானே. பார்த்தீங்களா? தோற்று போயினானே, படுதோல்வி அடைந்தான்னு தான் சொல்லுவேன். கர்த்தர் யோபுவை அதன் பிற்பாடு எப்படி அழைத்தார் தெரியுமா? என் தாசனாகிய யோபுவே என்று சொல்லி அழைத்தார். அப்படி நாங்கள் அழைக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னார். என்ன தெரியுமா? அவனுக்கு எந்த சொந்தமான எதுவுமே அவருக்குள்ள இல்லை. திட்டமாக சொன்னார். அவனுக்கு சொந்தமான ஒரு சிறிய பொருளை நீங்க வச்சிருந்தாலும் அவன் என்ன செய்வான்? உங்களோட வந்து சொந்தம் கொண்டாடுவான். மறந்துடாதீங்க, உரிமை கொண்டாடுவான். இன்னைக்கு போயிட்டு எங்க இருந்தாலும் போயிட்டு பிசாச கலைக்க வாப்பான். பிசாச கலைக்கிறதுக்கு போய் ஊழியர்கிட்ட போயிட்டு பிசாச கலைக்க சொல்லி இன்னைக்கு வளமையா செய்கிற மாதிரி நான் சொல்றேன். கலைக்க சொல்லி சொல்லுங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த ஊழியர்கிட்ட சொல்லுவான், அவன்கிட்ட இருக்கிற சாமானை என்னட்ட தர சொல்லு, அதன் பிற்பாடு நான் போறேன். ஏன்னா கருமையானவர்களை ஆராய்ச்சி பாருங்க. அவனுக்குரிய சாமான்கள் நம்மிடத்துல இருக்கா? அவன் நம்மோட சொந்தம் கொண்டாடுறதுக்கு இருக்குதா? ஆராய்ச்சி பார்த்து அதை தூக்கி வீசுங்க. அவனோட உறவு நமக்கு வேணாம். ஆகவே அது இருக்கும் வரைக்கும் இடத்துல வருவான். தேவனுடைய பிள்ளைகள், சாத்தானும் அவனுடையவர்களும் அவனுடைய தூதர்களும் உங்களுடன் நெருங்காதபடி உங்கள் உத்தமத்திலே நீங்கள் உறுதியாயிருந்தால் அவன் நிச்சயமாக தோற்று போவான்.
நிச்சயமாக தோற்று போவார். ஏனென்றால் நீங்கள் ஜெய கிறிஸ்துவை உடைய ஜெயபலமாக கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஜெகோவா நிசியை உடைய உள்ளத்திலே வச்சிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்களே தவிர நீங்கள் தோற்று போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்ற கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக நீங்கள் இன்றே அந்த ஜெய கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றி புகழ்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.